Hello all, welcome to final book series Fitness Secrets of the Stars ஓட ஃபைனல் வீடியோ இது. நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா ஷாஹித் கபூர் அவங்கள பார்க்க போகிறோம். இவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் படிக்கும்போது எனக்கு என்ன ரொம்ப இவங்ககிட்ட இன்ஸ்பைரிங்காக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு ஃபுல் பியோர் வெஜிடேரியன், எக்கு கூட சாப்பிட மாட்டாங்க. அப்படி வெஜிடேரியனாக இருந்து அவங்க வந்து பாடி பில்ட் பண்ணியிருக்காங்க, மசில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இது படிக்கும்போது. அண்ட் இவங்களோட பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, இவங்க சின்ன வயசு, அதாவது 3 வயசாக இருக்கும்போதே பேரண்ட்ஸ் 2 பேரும் டிவோர்ஸ் ஆயிருக்காங்க. ஸோ அந்த ட்ராமாலேயே அவர் அதெல்லாம் பெருசாக போட்டு அழட்டிக்காமல் அவரோட கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணி, பாடியில் ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப நல்லா வளர்ந்துருக்காரு. இவங்களுக்கு வந்து ஆக்டர் பேக்ரவுண்ட் தான் இருந்திருக்கு. அவங்க பேரண்ட்ஸுமே ஆக்டர்ஸாக இருந்திருக்காங்க. ஹீ இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டான்சர்ஸ் இன் பாலிவுட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய மூவிக்காக ஏகப்பட்ட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு ஹை ஸ்டாமினா, என்டியூரன்ஸ், இவர் தான் வந்து நிறைய விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பாலிவுட்லேயே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பெட்டர் நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிருக்காங்க. ஒயிட் கார்ப்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க, லைக் ப்ரௌன் ரைஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறையா சாப்பிட்ருக்காங்க. அண்ட் இவங்க வந்து ப்ரோட்டீன் சோர்ஸாக லோ ஃபேட் டோஃபு எடுத்திருக்காங்க. பன்னீர், ப்ரௌன் ரைஸ், கினோவா, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் தான் இவங்க மெயினாக நம்பியிருக்காங்க. ஸோ நிறைய நட்ஸு சாப்பிட்ருக்காங்க. இவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட முடியாதனால. அண்ட் பிளட் சுகர் வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு ஃப்ரூட்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இவருக்கு வந்து காஃபி வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ 5 லிட்டர்ஸ் தண்ணிக்கு மேலே குடிக்க வேணான்னு இவங்க ட்ரைனர் வந்து இவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்னா, அதுக்கு மேலே குடிக்கும்போது பாடிக்கு தேவையான வைட்டலான மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸும் ஃப்ளஷ் ஆயிரும், அதனால் அதுக்கு மேலே குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆலிவ் ஆயிலில் தான் சமைப்பாங்க இவங்க ஃபுட்டெல்லாம். ஒரு 20 டேஸ் பிஃபோர் த ஷூட் வந்து சால்ட்டை கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணிடுறாங்க. ஸோ இதெல்லாம் படிக்கும்போது தான் நம்ம எவ்வளோ லக்ஸூரியஸாக சாப்பிட்டுருக்கோம், பிடிச்சதெல்லாம் சாப்பிட்றோன்னு தெரியுது. எவ்வளோ பேர் அவங்க சாப்பிட்றதே சாக்ரிஃபைஸ் பண்ணி கெரியர் பில்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. இவங்களுக்குமே ரொம்ப நல்ல மசில் மெமரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியான பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஆமாம், டயட், ஒர்க் அவுட் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவார். இவரோட பாடி டைப் பார்த்தீங்கன்னா எக்டோமார்ஃபிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபுல்லாக எக்டோமார்ஃபிக் கிடையாது, பாதி மீசோமார்ஃபிக் இருக்குது. அதனால வந்து அவங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணுறது ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெனட்டிக்கலி கிஃப்டட் தான். இவருக்கு வந்து ஷோல்டர்ஸ் ரொம்ப நல்லா வைடாக இருக்கும். ஸோ இது வந்து நேச்சுரலான ஒரு அத்லெட்டோட பாடி தான். ஷோல்டர் வைடாக, ஹிப் ஷார்ட்டராக இருக்கிறது வந்து பார்க்குறக்கே ரொம்ப இன்ஸ்பைரிங்கான லுக் கொடுத்துரும் அப்படி இருந்தாங்கன்னா. ஸோ பாதி அட்வான்டேஜ் தான் இருக்குது. பாதி வந்து அவர் சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆயிரும், மசில் சீக்கிரம் லாஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெயிட் கெயின் பண்ணுறது அவளுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், என்டியூரன்ஸ் ட்ரைனிங் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. எப்போவுமே இவர் என்ன அட்வைஸ் பண்ணுறாருன்னா, ஒரு ப்ரொஃபஷனலை வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து உங்களுக்கே ப்ராப்பர் ஃபார்ம், ப்ராப்பர் பாஸ்டரில் பண்ணும்போது தான் பெனிஃபிட்ஸ் வரும், இல்லைனா ஏதாவது இன்ஜுரி ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ஏதாவது கண்டிப்பாக விளையாடுங்க, ஏன்னா பாடிக்கு மூவ்மெண்ட் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ டெய்லி லைஃப்பில் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். உங்கள் டயட்டும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும். ஸ்மோக்கிங், ஆல்கஹாலாக இருக்கக்கூடாது. தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 17 to 18 இயர்ஸ்லேருந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறது தான் ஐடியல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவரோட பேசிக் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வர போகிறது ஜான் ஆப்ரஹாம். ஸோ எனக்கு இவ்வளோ செலிப்ரிட்டிஸ் படித்ததில் கொஞ்சம் ஃபேவரட்டாக இருந்தது ஜான் ஆப்ரஹாம். அவங்களோட அவங்க நரேட் பண்ண விதமாக இருக்கட்டும், அவங்க வந்து நோ சீட் டேஸ். ஆமாம், எப்போவுமே வந்து, ஏன்னா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ண பாடியை எதுக்காக ஒரு சாதாரண சீட் டேக்காக நான் லூஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது அதை படிக்கும்போது. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 1950ஸ்லாம் பாலிவுட்டில் வந்து சாக்லேட் பாய் ஹீரோஸ் இருந்திருக்காங்க. அப்புறம் அமிதாப் பச்சன் வந்திருக்காங்க 1970ஸ்ல, ரொம்ப டஃப்பான ஒரு ஹீரோ. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபிசிக், ரொம்ப நல்ல ஃபிசிக் கொண்டு வந்தது வந்து இவங்க ஜான் ஆப்ரஹாம் ஜென்ரேஷன் தான். அதாவது அவங்களோட பாடிஸை ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாருமே ஆன் ஷர்ட் தான் நடிச்சிட்டு இருந்திருக்காங்க ஸ்க்ரீனில். ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து பாடியை ஓப்பன் ஸ்க்ரீனில் காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸோட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல ஒரு இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் தான். குட் ஃபுட், குட் ஸ்லீப், குட் ரொட்டீன் இதெல்லாம் மூலமாக தான் இதை அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாடியை வந்து டெம்பிள் மாதிரி ட்ரீட் பண்ணணும், அது வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணணும். நான் இந்த உலகத்தில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரே ரிலிஜன் வந்து என்னோடய பாடி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அவங்களோட ஒரே எய்ம், ஜான் ஆப்ரஹாம் அவங்களோட ஒரே எய்ம் வந்து நான் 6 பேக்கோட சாகணும் அப்படிங்கிறது தான். எக்ஸசைஸ் இஸ் அ வே ஆஃப் மை லைஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளினாக இருக்காங்க. இவரோட பாடி டைப் வந்து எக்டோமீசோமார்ஃப். ஸோ நம்ம பாடி டைப்ஸை வந்து 3 வகையாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்டோமார்ஃப், அதாவது இவங்க கொஞ்சம் ஒல்லியாகவே தான் இருப்பாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீசோமார்ஃப், இவங்களுக்கு தான் வந்து ப்ராட் ஷோல்டர், தின் ஹிப்ஸ் இருக்கும். நேச்சுரலாகவே இது அத்லெட்டோட பாடி. ஈஸியாக வந்து இவங்களுக்கு பெருசாக தெரிவாங்க ஷோல்டர்ஸ். ஒரு கிங், ஒரு வாரியருக்கெலாம் இந்த பாடி டைப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக இருக்கிறது எண்டோமார்ஃப்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து பெரிய ஃப்ரேமாக இருப்பாங்க, கொஞ்சம் நேச்சுரலாகவே குண்டாக இருப்பாங்க, ஈஸியாக வெயிட் போட்டுருவாங்க.
ஸோ ஃபஸ்ட்டு பாடி டைப் வந்து வெயிட் ஏறாது, லாஸ்ட் பாடி டைப் செமையாக வெயிட் ஏறும், நடுவில் இருக்கிறது வந்து ஒரு ஹெல்தி பாடி டைப்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பாடி டைப் எதுன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸ் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நியூட்ரிஷன் ஃபுட் கொடுக்கும்போது தான் அந்த பாடி வந்து நல்லா ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கும். நம்மளே ரேண்டமாக ஒருத்தவங்களுக்கு ஒன்று ஒர்க் பண்ணுவது அப்படிங்கிறக்காக நம்ம அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து பாடி டைப்பை தெரிஞ்சு தான் அவரோட ஒர்க் அவுட்டை ஸ்கெட்யூல் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஃபுட்டை பற்றி கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏதாவது இனிப்பு சாப்பிடணும்னா பப்பாயா அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் அண்ட் ஹேர் ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவே உங்களுக்கு பயங்கரமாக கான்ஃபிடன்ஸ் கொண்டு வரும்னு சொல்கிறாங்க. ஃப்ரூட்ஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிடுவாங்க, ஏன்னா உங்கள் பிளட் சுகர் நல்லா பூஸ்ட் பண்ணி நீங்கள் நல்லா கிரேவிங் எல்லாம் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறாங்க, பட் அது வந்து ரொம்ப மிஸ்டேக்கு. அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து உங்களோட மெட்டபாலிசம் வந்து ஸ்லோ ஆக்கிடும் ஸ்கிப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் நீங்கள் ஏர்லி ஆஃப் த டேல எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் கம்மி பண்ணிக்கோங்க. நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டிங்கன்னா இடையில ஸ்நாக்ஸ் தேட மாட்டீங்க. இதே பிரேக்ஃபாஸ்ட்டே ரொம்ப லைட்டாக சாப்பிட்டிங்கன்னா அடுத்த 2 ஹவர்ஸில் உங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ கேலரிஸ் சாப்பிட்றீங்கிறத விட அந்த ஃபுட்லேருந்து உங்களுக்கு என்ன நியூட்ரிஷன் போகுது, என்ன ஹெல்த் வேல்யூஸ் போகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாமே கன்சியூம் பண்ணுங்கள், பட் அளவாக கன்சியூம் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவருமே சொல்கிறாரு, ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய நாள் வந்து சுட சுட சமோசா கொடுத்துட்ருப்பாங்க, எனக்கு போய் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும், பட் ஆனால் நான் வந்து என்னோடய ஆசையை கண்ட்ரோல் பண்ணிக்குவேன், எனக்கு இது வரைக்கும் சீட் டேவே இருந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நிறையா தண்ணி குடிப்பார். 60% ஆஃப் யோர் பாடி இஸ் வாட்டர். தண்ணி நிறையா குடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்லீப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு மசில் பில்ட் ஆகிறதுல தூங்கும்போது தான் மசில் பில்ட் ஆகுது. ஸோ ஸ்லீப்பை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக போட்டிருக்காங்க எங்களோட ஃபுட் ரொட்டீனை. இது எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப வார்ம், ஒரு எல்லாரையும் கேர் பண்ணி சொல்கிற மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மிஸ்டர் சோனு சூத். இவர் வந்து இந்தியன் அர்னால்டு அப்படின்னே பேர் வாங்கியிருக்காரு. ஸோ ரொம்ப நல்ல ஒரு பாடி, ஸ்கல்ப்டட் பாடி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா மூவிக்காகவும் நிறைய ஸ்பெஷல் ட்ரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் அடிக்கடி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே ஹனி அண்ட் லெமன் போட்டு தண்ணி குடிப்பாங்க, இல்லைனா ஆலோவேரா ஜூஸ் குடிப்பாங்களாமா ஃபார் டீடாக்ஸிங் பர்பஸ். மார்னிங் வந்து எக் ஒயிட் சாப்பிடுவாங்க. அப்புறம் ஓட்ஸ், இது வந்து எனர்ஜி அண்ட் கார்ப்ஸ் கொடுக்குமாமா. லஞ்ச் வந்து வெஜிடபிள் குயினோவா அப்படி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் குக்கும்பர், நிறையா வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் வெஜிடபிள் ஆம்லெட், இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு வெஜிடபிள் ஆம்லெட், க்ரீக் யோகர்ட், கிரில்டு வெஜிடபிள்ஸ், ஆமாம் நைட் எல்லாம் சிக்கன் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. இவர் என்ன ஃபுட் ஃபிலாசபி வச்சுருக்காருன்னா, நீங்கள் வந்து நிறையா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, சாலடு இதெல்லாம் சாப்பிடுங்க. சீட் டே வந்து ரொம்ப ரேராக வச்சுக்கோங்க. கரெக்டான இன்டர்வல்ஸில் சாப்பிடணும். எவ்ரி 2 ஹவர்ஸ் சாப்பிட்டுட்டே இருக்கணும். ஸோ உங்கள் பிளட் சுகர் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ரொம்ப பட்னி கிடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப ஒல்லியாக தெரியணும் அப்படின்னா 2-3 நாளைக்கு கார்ப்ஸும் சால்ட்டும் அவாய்ட் பண்ணிடுவாங்களாமா. ரசகுல்லாஸ்னால் இவருக்கு ரொம்ப வீக்னஸ்ஸு. ஸோ ரசகுல்லாவை பார்த்துட்டாருன்னா சாப்பிட்ருவார். பட் ஆனால் எல்லாத்தையுமே ஸ்குவீஸ் பண்ணி அந்த சுகர் சிரப்பை வெளியே எடுத்துகிட்டு சாப்பிட்ருவாராம்மா. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 1 கப் ஓட்ஸ் சாப்பிட்ருவாங்க, எக் ஒயிட்ஸு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வி ப்ரோட்டீன் குடிச்சிருவாங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி. லஞ்ச் வந்து சாலட், டொமேட்டோ, அவகடா, ஸ்பினிச்சு, 150 கிராம் பன்னீர் ஆர் டோஃபு, ஸ்வீட் பொட்டேட்டோ இதெல்லாம் சாப்பிட்ருவாங்களாமா. அவருக்கு வந்து ரொம்ப ஹை மெட்டபாலிசம், அதனால் வந்து இடையில ஆப்பிள் சாப்பிட்டுக்குவாங்க, ப்ரோட்டீன் ஷேக் குடிச்சிக்குவாங்க. 5th மீல் வந்து ஸ்டீம்டு ப்ரோக்கோலி, கினோவா ரொம்ப ஹை இன் ப்ரோட்டீன்கிறதுனால அதுவும் சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ சீட் டேலாம் இருக்குமாமா அவருக்கும். லைக் அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்கன்னா நல்லா சப்பாத்தி, ராஜ்மா இதெல்லாம் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்குமாமா. அப்பப்போ கீட்டோஜெனிக் டயட்டை பற்றி இவர் பேசுகிறாரு. கீட்டோ எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. 6 days ஒர்க் அவுட் பண்ணுவார். ஜிம் இல்லைன்னா வாக்கிங் போயிடுவார், கிக் பாக்ஸிங் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி இவரோட ட்ரைனிங் ஃபிலாசபி இருந்திருக்கு. ரொம்ப ஃபாஸ்ட் லேர்னர் ஆமாம். இதில் நிறைய புது விஷயங்கள்லாம் கற்றுக்குவாருங்கிறாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம இந்த ஃபைனல் செலிபிரிட்டி தேவ் காட் ஃப்ரம் த ஈஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவர் வந்து ஒரு நெப்போயிசம் பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு பர்சன். ஒரு ஸ்மால் வில்லேஜிலேருந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து அவரே கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. பயங்கர டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ணிவிட்டு மார்ஷல் ஆர்ட்ஸை டோலிவுட்க்கு இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ரெகுலர் ஒர்க் அவுட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 5 to 6 ஸ்மால் மீல்ஸ் சாப்பிட்டுக்குவாங்க. மெட்டபாலிசம் அப்படியே இப்போ காலையில் 7:45 எழுந்திரிச்சு பெட் டீ குடிக்கிறது இவருக்கு ரொம்ப பிடிக்குமாமா. சுட சுட டீ குடிச்சிட்டு அப்படியே ஜிம்முக்கு கிளம்பி போயிடுவாராமா. 2 to 3 hours இருக்கும் டெய்லி ஒர்க் அவுட்டு. அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட ட்ரெயினர் எப்படி பார்ப்பாருன்னா, ஒரு பர்சனில் வந்து நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு இவங்களுக்கு வந்து எந்த மசில் வந்து டெஃபிசிட்டாக இருக்கணும்னு பார்க்கணும். எக்ஸாம்பிள், ஒருத்தங்களுக்கு வந்து செஸ்ட் மசில் சரியாக இல்லை அப்படின்னா அந்த செஸ்ட் மசிலுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து ட்ரைனிங் பண்ணுவாங்களாமா. அப்படி தான் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். ரேண்டமாக எல்லோரும் பண்ணுற ஒர்க் அவுட்டாக எல்லோரும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க.
அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு டைமில் வந்து ஒரு ஜோதா அப்படிங்கிற ஒரு மூவியில் வந்து ஒரு வாரியர் அப்படிங்கிற ஒரு பாடி பில்ட் பண்ணுறக்காக நைட்டு 2 மணிக்கெலாம் போய் ஒர்க் அவுட் பண்ணுவாராமா. லைக் ஒரு வாரியரோட பாடி எப்படி இருக்கும், லைக் ஷோல்டர்ஸ் ரொம்ப வைடாக, ஹிப் ரொம்ப ஷார்ட்டாக ஸ்லிம்மாக இருக்கும் இல்லையா, வைட் ஷோல்டர்ஸ் தான் ஒரு மென்னுக்கு ஒரு அடையாளமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கிராஷ் டயட்டிங் வந்து என்றைக்குமே பண்ணாதீங்க. சில பேர் வந்து நான் காப்ஸே சாப்பிட மாட்டேன், வெறும் ஜூஸ் குடிக்கிறேன்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் வந்து உங்களோட பாடியோட இம்யூன் சிஸ்டம் டக்குன்னு ஹிட் ஆயிரும். கோல்டு ஃபீவர்லாம் அடிக்கடி வர ஆரம்பிடும். கம்ப்ளீட்டாக கார்போஹைட்ரேட் ஸ்கிப் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க், இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படியும் நமக்கு கொஞ்சோண்டு காப்ஸாவது வேணும் டெய்லி எனர்ஜிக்கு. சுத்தமாக காப்ஸ் அவாய்ட் பண்ணுறது நாட் அ குட் ஐடியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மேக்ஸிமம் ஜங்க் சாப்பிடாதீங்க. ஏன்னா ஜங்க்குங்கிறது டாக்ஸின்ஸாக போய் உடம்புல உட்காரும். ஜங்க் ஆயிலெலாம் பாடி வந்து அதை வெளியே தள்ளுறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி கன்சியூம் பண்ணும். ஸோ அந்த டாக்ஸிக்களோட மினிமலாக வந்துச்சிட்டிங்கன்னா உங்கள் பாடி வந்து நல்லா ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரோட்டீன் இன்டேக் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணி மசிலை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த ப்ரோட்டீன் இன்டேக் வந்து ஸ்டேபிளாக வச்சுட்டே இருக்காரு. பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஆல்மண்ட் சாப்பிட்றாரு, அதுலேருந்து கொஞ்சம் ப்ரோட்டீன் கிடைக்கும். அப்புறம் எக் ஒயிட் சாப்பிட்றாரு. அப்புறம் ஒரு 2 hours கழிச்சுட்டு அவருக்கு வந்து ஒரு 250 grams ஆஃப் ஃபிஷ் ஆர் சிக்கன் கொடுப்பாங்களாமா. அப்புறம் ஒரு 2 hours கழிச்சு ஃப்ரூட்ஸ், பப்பாயா, ஆப்பிள், பொமக்ரானேட் கொடுப்பாங்க. சில பேர் சொல்கிறாங்க நான் ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்றேன்னு நினச்சிட்டு மேங்கோ, அதுக்கப்புறம் லிச்சீஸ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இது வந்து ஹை சுகர் கண்டென்ட் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்றீங்கன்னு நினச்சிட்டு ஹை கேலரிஸ் சாப்பிடாம கரெக்டாக தெரிஞ்சு சாப்பிடுங்க. நியூட்ரிஷனை ஸ்டடி பண்ணி இல்லைன்னா ஒரு எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் எடுத்துகிட்டு அதை பற்றி சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஈவினிங் வந்து வெஜிடபிள் சூப்பாமா, அதுக்கப்புறம் 2 hours கழிச்சு திருப்பி 250 grams ஆஃப் ஃபிஷ் ஆர் சிக்கன். ஏன்னா ப்ரோட்டீன் லெவல்ஸ் வந்து நைட்டில் மெயின்டைன் பண்ணணும், இல்லைன்னா மசில் லாஸ் ஆயிரும். ஸோ ஒரு மீலை வந்து 6 வகையாக பிரிச்சுக்கிறாங்க. அப்புறம் நைட்டு தூங்க போகும்போது பசிச்சிருச்சுன்னா லைட்டாக கர்ட் சாப்பிட்டுட்டு தூங்குவார். அதுலேயும் அகெயின் ப்ரோட்டீனும் இருக்குது, ப்ரோபயோட்டிக்கும் இருக்குது, வயிறும் நிறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், வி ஹேவ் கம் டு த எண்ட் ஆஃப் திஸ் புக். இந்த புக்லேருந்து நான் நிறையா கற்றுக்கிட்டேன். எல்லாரும் எப்படி அவங்களோட டிரான்ஸ்மிஷன் பண்ணுறாங்கன்னு. நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் புக். பாய்.